ஒரு படகுல 7 பெண் டயாங்களா அதுல ஓனோட டயான் மாசமா இருந்தாங்க. இந்த கிட்ட இருந்து படகு வந்துட்டு லங்காவி கடலில் சேர்ந்துட்டு அன்றைக்கு சரண இடி மழை. அப்போ அந்த படகு முழுவிச்சு. அப்போ இந்த 7 பேர் ஒரு ஐலண்ட்ல லேண்டர் பண்ணிட்டு இவங்க இந்த மாசமா இருக்காங்களா ரொம்ப வழி புரத வச்சுக்க. அந்த நேரத்துல இந்த டூ பீடான் இல்லை நர்ஸ் இல்லை. அப்போ இந்த மிலை ஹிஸ்டரி படிச்சோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவியார் பார்ட்டின்னு சொல்லுவோம். அவங்களோட ஃபாஸ்டால நினைக்கு பயான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நினைக்கு பயான் அந்த தீவுல இறங்கிட்டு இவங்க அந்த பெண் மாசமா இருக்காங்க, இவங்க வீடான ஆவணாங்க. அப்போ அந்த பெண் ஒரு ஆண் குழந்தை பிறந்து வச்சுட்டு அந்த ஆண் குழந்தை பேரு தான் தில்லானி பேர் வச்சாங்க. அந்த நேரத்துல இந்த ஆமி படம் இருக்காங்க, இந்த கிடாம்பம் இவருக்கு ரொம்ப ஆத்திரம். பிகாஸ் இந்த அவியார் பார்ட்டி நினைக்கு பயான் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கல. அப்போ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க சபலம் சும்பா பண்ணாங்க அந்த நினைக்கு பயான். அதனாலதான் ஒரு தீவு பேரு இந்த எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி மர்பூல இருக்கு, தங்கியுண்டா மர்பூ கிட்ட. அந்த தீவு பேரு தான் பூலா பீடான். அப்ப இந்த பெண் மாசமா இருக்க அவங்கள சும்பா பண்ணிட்டு ஒரு லேட் ஆயிடுச்சு தசை டயம் புந்தி அவங்க குழந்தை அதுல உழுவரிச்சு சேஞ்ச் டு பி வெள்ளம் முதல்ல இன்னும் கிராமான்னு சொல்லுவாங்க. அப்ப பெரும்பாலும் டூரிஸ்ட் போனா 2 இந்த மாதிரி பீர் விஸ்கி தீர்த்தம்லாம் கொண்டு போக கூடாது, இந்த பண்டி சம்பளத்து பொருளை கொண்டு போக கூடாது. அது தீரும் கடல், ஆனா அதோட தண்ணி கரைக்காது, அதோட ஆழம் ஒரு 70 மீட்டர். இன்னொரு கதை, ஒரு கணவன் மனைவி இவங்க ஒரு 15 வருஷம் கல்யாணம் பண்ணிட்டு இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு இந்த பொரி இருக்க பிரத்திங் அரிசி பொரி அங்க கொண்டு வந்துட்டு அதெல்லாம் துளிப்பட்டு குளிச்சுட்டு சாமி வேண்டி தள்ளிட்டு கடைசியில இவங்களுக்கு